சார், இப்போது டயபெட்டிக் அப்படின்னு சொல்லக்கூடிய சர்க்கரை வியாதி உள்ளவர்கள் இந்தியாவில் பெரும்பாலும் அரிசி சாதத்தை தவிர்த்துவிட்டு கோதுமை சாதமாக இருக்கக்கூடிய இல்லை கோதுமை தொடர்பான உணவுப் பொருளாக இருக்கக்கூடிய சப்பாத்தி சாப்பிட்டா டயபெட்டிக்கல் சுகர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு உணவு முறையில் மாற்றத்தை கொண்டு வருகிறார்களே, இந்த உணவுமுறை மாற்றம் அப்படிங்கிறது சரியானதா? இதை பற்றி உங்களுடைய கருத்து சொல்லுங்கள் சார். டயபெட்டிஸ் என்கின்ற நீரிழிவு வியாதி இன்றைக்கு இந்தியாவில் மட்டும் கிடையாது, உலகம் முழுவதுமே அது ஒரு பெரிய விஷயமாக நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே இருக்குது. உலகம் முழுவதும் டயபெட்டிஸ் நோயினால் பாதிக்கப்படுகின்ற மக்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது, இந்தியாவிலும் கூட. அப்போ உலகம் முழுவதும் இருக்கின்ற மக்கள் வந்து கோதுமையை சாப்பிட்றாங்க, உலகம் முழுவதும் இருக்கிற மக்கள் அரிசியும் சாப்பிட்றாங்க. நாட் ஒன்லி இன் இந்தியா, எல்லாருமே சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ ரீசெண்டாக ஒரு தவறான ஒரு கருத்து என்ன அப்படின்னா, அரிசி சாப்பிட்டா சர்க்கரை அதிகமாகும், கோதுமை சாப்பிட்டா சர்க்கரை வந்து குறையும், கண்ட்ரோல் இருக்கும் அப்படின்றாங்க. இந்த அரிசியை வந்து சாப்பிட்டாலும் சரி, கோதுமையை சாப்பிட்டாலும் சரி, சுகர் வந்து கண்ட்ரோல் வச்சுக்கிற டெக்னிக் நம்ம தெரியாமல் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால், அரிசி சாப்பிட்டாலும் தான் சுகர் வரும், கோதுமை சாப்பிட்டாலும் தான் சுகர் வரும். நீங்கள் உங்கள் லைஃப்பில் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. இப்போ ரீசண்டாக காலங்காலமாக பாரம்பரியமாக இந்தியாவில் தமிழர்கள் அரிசி சாதம் சாப்பிட்றவங்க தான். அப்போது பழைய மாதிரி அரிசி சாப்பிட்டாங்க, பட் இப்பயும் அரிசி சாப்பிட்றாங்க. ஆனால் இப்போ அரிசி சாப்பிட்டா நோய் வரும்னா, அப்போ முன்னாடி இருந்தவங்களாம் எப்படி நோய் இல்லாமல் இருந்தாங்க? அவங்களும் அரிசி சாதம் சாப்பிட்டாங்க. இப்போ நாம் மட்டும் ஏன் நோய் வருது? என்ன விதம் அரிசி சாப்பிடுகின்ற முறை தவறு. முன்னைய தமிழர்கள் வந்து அரிசி சாப்பிட்டாங்க, பட் 3 வேளை உணவாக அரிசியை சாப்பிடல. அவங்க 3 வேளை உணவாக அரிசியை சாப்பிடல, ஒரு வேளை உணவாக எடுத்துக்கிட்டாங்க, அக்கேஷனாக எடுத்துக்கிட்டாங்க, இல்லை டெய்லி 1 டைம்னா கூட ரைட், ஓகே. பட் சிறுதானியங்கள் மில்லட்ஸ் அப்படின்றது யாரும் சாப்பிட்றதே கிடையாது. அது போயிடுச்சு. இப்போ தான் ஏதோ மோடி கவர்மெண்ட்டில் கொஞ்சம் எஃபர்ட் எடுத்து அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் கொண்டு போய் மில்லட்ஸ் இயராக இந்த வருஷத்தை கொண்டாடிருக்காங்க. 2023 வந்து மில்லட்ஸ் இயராக கொண்டாடிருக்காங்க. பட் இது வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அவங்க வந்து கவர்மெண்ட் லெவலில் வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் ப்ரெஷர் கொடுத்து யூஎனில் டெக்ளரேஷன் பண்ணி அதை இன்டர்நேஷ்னல் லெவலில் யூஎன் மில்லட்ஸ் டேன்னு சொல்லி டிக்ளேர் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்கன்னா அந்த விஷயம் பாராட்ட வேண்டியதுதான். நம்ம அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், நல்ல விஷயம் யார் சொன்னாலும் பாராட்டலாம். பட் அது பாராட்ட வேண்டிய விஷயம். டெய்லி இன்டேக் ஆஃப் ஃபுட்டில் முழுக்க அரிசியிலேயே 3 நேரமும் சாப்பிட்டுருந்தா கண்டிப்பாக சுகர் வரும். இதை குறைஞ்சபட்சம் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது மில்லட்ஸ் என்கின்ற சிறுதானியங்கள் உணவை ஏதாவது வகையில் லிங்க் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால், நீங்கள் அரிசி சாப்பிட்டாலும் கூட சுகர் உங்களுக்கு அதிகமாகாது, வராது. நம்பர் 1. அதே மாதிரி நம்பர் 2, கோதுமை சாப்பிட்டாலும் இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. பட்டு கோதுமை சாப்பிட்டுட்டு நைட்னா சப்பாத்தி தான் சார் சாப்பிட்றேன், கோதுமை தான் சார் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கோதுமை சாப்பிட்றாங்க. இப்போ இந்த மாதிரி சர்க்கரை வியாதியாளர்கள் ரொம்ப பாதிக்கிறாங்க அப்படின்றதுக்காக தான் தமிழ்நாட்டில் அம்மா உணவகத்தில் கூட நைட்டில் சப்பாத்தி தான் போடுறாங்க, சாப்பாடு போடுறது கிடையாது, நைட்டில் சப்பாத்தி தான் போடுறாங்க. பட் கவர்மெண்ட் சொன்ன ரீசன் வந்து அப்போ நிறைய பேர் சர்க்கரை வியாதியாளர்கள் இருக்காங்க, அவங்கெல்லாம் சஃபர் ஆகுறாங்க, அவங்க சாப்பிட்றதுக்காக நாங்கள் சப்பாத்தி ப்ரொடக்ஷன் பண்ணுறோம்னு அப்போ ஏடிஎம் கவர்மெண்ட்டை ஒரு நியூஸ் கொடுத்தாங்க. தப்பில்லை, ரைட்டு, அவங்களுடைய நோக்கம் நல்ல நோக்கம் தான், அது ஒரு தவறு கிடையாது. பட் சப்பாத்தி சாப்பிட்டு எத்தனை பேர் பிளட் சுகர் கண்ட்ரோல் வச்சுருக்காங்க கணக்கெடுத்து பாருங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்கள நைட்டு நான் சப்பாத்தி தான் சாப்பிட்றேன், ரெகுலராக சப்பாத்தி சாப்பிட்றேன். அப்போது பிளட் சுகர் வந்து கரெக்டாக தானே இருக்கணும், யூரின் சுகரும் சரி பிளட் சுகரும் கரெக்டாக தானே இருக்கணும். ஆனால் நான் பார்த்த வரைக்கும் நிறைய பேருக்கு அப்படி இல்லை. நான் பார்த்த வரைக்கும் நான் செலக்ட் பண்ணி பார்த்தேன், ஒரு 1000 பேரை நான் பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன். சப்பாத்தி மட்டும் நைட்டில் கம்பல்சரியாக சாப்பிட்றவங்க, சப்பாத்திக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பட் அவங்களுக்கும் சுகர் லெவல் வந்து ஜிக்ஸாக்காக தான் போயிட்டுருக்கு. இது என்னுடைய அனுபவம், நான் ஒரு 1000கணக்கான பேஷண்ட்ஸை பார்த்ததுனுடைய அனுபவம், நீங்களும் பாருங்கள். அப்போ ஏன் கோதுமை சாப்பிட்ட சுகர் கண்ட்ரோலுக்கு வரல? என்ன காரணம்? கோதுமையை சாப்பிட்டாலும் கூட சிறுதானியங்கள் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், மில்லட்ஸை ஆட் பண்ணிக்கல. அந்த மில்லட்ஸ் ஆட் பண்ணிக்காமல் மில்லட்ஸினுடைய நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்காம நீங்கள் கோதுமையே 3 வேலையும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தாக்க, கோதுமையே 2 வேலையை கூட சாப்பிட்டா கூட சுகர் எப்படி கண்ட்ரோல் பண்ண வராது. கோதுமையை சாப்பிடுவர்களுக்கும் சுகர் குறையாமல் இருப்பதற்கும் சுகர் வந்து கண்ட்ரோலில் வராமல் இருப்பதற்கும் காரணம் வந்து இதுதான்.
கோதுமை மட்டும் சாப்பிட்ற தப்பு கிடையாது. பட் கோதுமையோடு சேர்த்து சாப்பிட வேண்டிய அதர் நியூட்ரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னு சொல்லும்பொழுது நீங்கள் கோதுமையே சாப்பிட்டாலும் கூட உங்களுக்கு சுகர் குறையாது, சுகர் கண்ட்ரோலுக்கு வராது. ஸோ அப்போ என்ன செய்யணும்? அரிசி சாப்பிட்டா சுகர் அதிகமாகும், அரிசி அவாய்ட் பண்ண சாப்பிடுங்க, வகையாக சாப்பிடுங்க. கோதுமை சாப்பிட்டா சுகர் அதிகமாகும் குறையும் அப்படின்ற கான்செப்ட் எல்லாம் விட்டுட்டு சுகர் அதிகமாகுமா குறையுமான்ற கான்செப்ட் வேணாம். எந்த உணவு சாப்பிட்டாலும் பேலன்ஸ் பண்ணிக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி உணவு நம்ம சாப்பிடணும். ஸோ கோதுமை சாப்பிட்றது தவறுன்னு நான் சொல்ல வரல. பட் கோதுமை சாப்பிட்டா சுகரை கண்ட்ரோல் பண்ணிடவும் நம்ம நினச்சிட்டு இருக்கோம், அதுதான் தவறுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, தப்பாக புரிஞ்சிக்கக்கூடாது. கோதுமையை சாப்பிட்றது தவறுன்னு நான் சொல்ல வரல. ஆனால் கோதுமை மட்டுமே சாப்பிட்டா அதுவே சுகரை கண்ட்ரோல் பண்ணிடும், அரிசி பேக் சொல்கிறது தப்புன்னு சொல்ல வரேன். அப்போ கோதுமையை சாப்பிடுங்க. பட் கோதுமையோட எப்போ சரிவிகித சகதமான அந்த மற்ற இயற்கை உணவுகளை மில்லட்ஸ்ன்னு சொல்லிக்கிட்டேன், சிறுதானிய உணவுகளை உடம்புல சேர்த்துக்கணும். இது எல்லாம் சேர்த்துட்டா மட்டும் சுகர் கண்ட்ரோலுக்கு வராது. சாப்பாட்டுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி கோதுமையை பற்றியும் அரிசியை பற்றி அந்த இன்டேக் மேட்டர் கேட்டனால அதை பற்றி நான் சொல்கிறேன். பட் இது மட்டுமே போதாது, இதை தாழ்ந்து மற்ற விஷயங்கள் இருக்குது. இதை பற்றி நம்ம மற்ற எபிசோட்ஸ் நம்ம பேசுவோம். இப்போ நான் இதை சொல்ல வர விஷயம், கோதுமையை சாப்பிட்டா சர்க்கரை குறைஞ்சி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறது தவறு அப்படின்ற விஷயத்தை நம்ம இதில் சொல்கிறோம். அதே மாதிரி அரிசியை சாப்பிட்டா சுகர் அதிகமாகிடும் அப்படின்னு நினைக்கிறது தவறு அப்படின்ற விழிப்புணர்வு நம்ம இதை கொடுக்குறோம். டாக்டர் இளங்கோ ஆயுஷ் ஹாஸ்பிட்டல் வழங்கும் விழிப்புணர்வு இருக்குது.